தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்னப்பா, என்னம்மா? நானும் ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும் என்கிட்டயே இருக்கீங்க. இப்ப கூட ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாவே இருந்தா எப்படி? என்னாச்சுப்பா? பேட்டி, எல்லாமே நல்ல விஷயம்தான், சந்தோஷப்படுற விஷயம்தான். ஆனா உன் அப்பனுக்கும் அம்மாளுக்கும் எப்படி அந்த விஷயத்த உன்கிட்ட பேசுறதுன்னு தெரியலையா? அதான் இப்படி உட்காந்துட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும். அப்படி என்ன விஷயம்ப்பா? என்கிட்ட என்னப்பா உங்களுக்கு தயக்கம்? என்னப்பா சொல்லுங்க. ஸ்ரீநிதி, அது ஒன்றும் இல்லடா. உன்கிட்ட கல்யாண விஷயத்த பத்தி நாங்க பேசியிருந்தோம்ல. ஆ, ஆமாப்பா. ஏன் இப்ப என்னப்பா? அது ஒன்றும் இல்லம்மா, நானே சொல்றேன். இங்க பாரு ஸ்ரீ, அன்னைக்கு நம்ம கோவில்ல ஒரு குடும்பத்தை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்பாவோட ஃப்ரெண்டு. ஆ, ஆமாம்மா. ஏன், அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தான் நீ வேணுமா? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு புரியல. என்ன ஸ்ரீ, இங்க பாரு, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களா இருக்கப்போ அந்த அண்ணா ஒரு டைம் சொல்லி இருந்தாரு, அவங்க வீட்டு பையனுக்கு உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரையாச்சும் மருமகளா கூட்டிட்டு போவேன்னு. அது அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும் போல. இன்னைக்கு அப்பாக்கு ஃபோன் பண்ணி உன்னை அவங்க பையனுக்கு பொண்ணு கேட்டாருடா. மா, என்ன சொல்றீங்க? ஏய், எதுக்குடி இப்ப இவ்ளோ ஷாக் ஆகுற? இங்க பாரு, சின்ன வயசுலயே நாங்க எல்லாம் பேசி வச்சதுதான். இருந்தாலும் இத்தனை வருஷமா உங்ககிட்ட பழக்கம்லாம் இல்லாதனால உங்ககிட்ட எல்லாம் அதை பத்தி நாங்க பேசல. ஆனா அவங்களே வாய் திறந்து அவங்க பையனுக்கு ஒண்ணு கேட்டிருக்காங்க ஸ்ரீ. நல்ல குடும்பம் ஸ்ரீ. அந்த குடும்பம் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். நீ மட்டும் அவங்க குடும்பத்துக்கு போனேன்னு வையேன், சந்தோஷமா இருப்பமா. சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். சொன்னா கேளு. நீ எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுற? என்னம்மா நீங்க? ஒரே ஒரு நாள் தானே அவங்க நம்மள பார்த்தாங்க, அதுக்குள்ள எப்படி அவங்களுக்கு என்ன பொண்ணு கேட்பாங்க? இதுல என்ன ஸ்ரீ இருக்கு? அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, அதனால உன்னை கேட்டிருக்கலாம். ஓ சரி, அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நாங்க என்ன சொல்லுவோம்? சரி வாங்கன்னு சொன்னோம். என்னம்மா சொல்றீங்க? பொண்ணு பார்க்க வர சொன்னங்கிறத இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல என்ன இருக்கு ஸ்ரீ? அவங்க பையன் ரொம்ப நல்ல பையன் ஸ்ரீ. அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அம்மா அப்பா உனக்கு எப்பவுமே நல்லதுதான் பண்ணணும்னு நினைப்போம். இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. இதை தவிர எங்களுக்கு வேற என்ன வேணும்? அது மட்டும் இல்ல, அவங்களே வந்து உன்னை பொண்ணு கேக்குறாங்க. எப்படிடா வேண்டான்னு சொல்ல முடியும்? எவ்வளவு நல்ல குடும்பம் தெரியுமா? ஆமா ஸ்ரீ, சின்ன வயசுல இருந்து நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ்டா. எவ்வளவு நல்ல குடும்பம் தெரியுமா? வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்பாங்க. உனக்கு அங்க போனா மாமியார், மாமனார், நாத்தனார் எல்லாரும் இருப்பாங்க. நீ சந்தோஷமா ஒரு பெரிய குடும்பத்துல, கூட்டு குடும்பத்துல வாழலாம்டா. எவ்வளவு பெரிய குடும்பம்னு தெரியுமா அதெல்லாம்? அப்பா, இங்க பாருடா ஸ்ரீ, இதுவரையும் அப்பா எப்பயுமே உங்களுக்கு நல்லது மட்டும்தானே சொல்லியிருக்கேன். நீயும் மீராவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தானே அப்பா ஆசைப்பட்டிருக்கேன். நீ மட்டும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு போனீன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்படா. என்ன பேட்டி யோசிச்சுக்கிட்டு இருக்காவ? அவங்க அப்பனும் அம்மாவும் எவ்வளவு பெரிய சம்பந்தத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. எங்க போனா நீ நல்லா இருப்பன்னு தானே சொல்றாங்க. இவ்வளவு பெரிய சம்பந்தம்லாம் நம்மளை தேடி வர்றதுக்கு நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன வயசுல எப்பயோ பேசினதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இப்ப கூட வந்து உன்னை பொண்ணு கேட்டிருக்காங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஸ்ரீ, அவங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்கடா. வர ஞாயிற்றுக்கிழமை உன்னை பார்க்க வரதா சொல்லியிருக்காங்க. அப்பா, இங்க பாருடா, இந்த அப்பாக்கு ஒரே ஆசைதான், என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்ல இடத்துல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அவ்வளவுதான்டா இந்த அப்பாக்கான ஆசையே. ஆமாடா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு போதும்ல. சொன்னா கேளுமா ஸ்ரீ, இந்த வாழ்க்கை உனக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அம்மா அப்பா சொல்றோம்ல, உனக்கு நல்லது தானே நாங்க எப்பயுமே செய்வோம். ஒத்துக்கோடா. அப்பா, இப்படி உடனே பதில் கேட்டா எப்படிப்பா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ப்பா. சரிடா, உனக்கு எவ்வளவு டைம் வேணும்? நாளைக்கு சாயந்தரம் பதில சொல்றியா? ஆ, சரிங்கப்பா.
ஹாய் பேபி. தீனா, வீட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ என்னன்னா கூலா ஹாய்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு பேபி? இங்க பாரு தீனா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாத. நாளைக்கே உன் அப்பா அம்மாவை வந்து எங்க வீட்ல என்ன பொண்ணு கேட்க சொல்லு. ஏய், வாட் பேபி? உனக்கு எங்க அப்பாவை பத்தி நல்லா தெரியும். தெரிஞ்சு இப்படி சடனா வர சொன்னா, அதுவும் யூஎஸ்ல இருந்து எப்படி நாளைக்கே வந்து உன்னை பொண்ணு கேட்க முடியும்? என்ன பேபி பேசிட்டு இருக்க? இங்க பாரு தீனா, நாம இதுக்கப்புறமும் டிலே பண்றது நல்லதுக்கு இல்ல. இங்க நிலைமை கை மீறி போயிட்டு இருக்கு. என்னாச்சு? முதல்ல என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட கிளியரா சொல்லு. அத விட்டுட்டு சொல்லு என்ன? தீனா, அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. இந்த சண்டே என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம் தீனா. ஏய் ஸ்ரீ, என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன வளர்ற? நான் ஒன்னும் வளரல தீனா, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு முதல்ல என்கிட்ட கிளியரா சொல்லு. தீனா, என்ன ஸ்ரீ சொல்ற? ஆமா தீனா, அத தானே சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்றது? எங்க அப்பா வேற ரொம்ப சென்டிமெண்டா பேசுறாரு. இதெல்லாம் நாளைக்கு ஈவினிங்கே பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. நாளைக்கு அவங்க பொண்ணு பார்க்க வந்துருவாங்க தீனா. நீ ஏதாச்சும் சொல்லு. ஸ்ரீ, ஆனா எங்க டேடியால இப்ப டக்குன்னு யூஎஸ்ல இருந்து வர முடியாது ஸ்ரீ. நானே அப்பா கிட்ட பேசி 3 நாள் ஆச்சு. பிகாஸ் அவர் கான்ஃபரன்ஸ் விஷயமா வேற கண்ட்ரி போயிருக்காரு. அதனால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஸ்ரீ. இப்போ வேற வழியே இல்ல. டேய், நீ இப்படி சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, என்னோட சுச்சுவேஷனை பத்தி உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பா தெரிஞ்சவங்கங்கறனால சீக்கிரமாவே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க தீனா. என்னால ரொம்ப நாளா டிலே பண்ண முடியாது. நான் அப்பா கிட்ட சொல்லிட்டுமா? ஏய் ஏய் ஏய், வெயிட் ஸ்ரீ. நீ அவசரப்பட்டு சொன்னீனா நாம யோசிச்சு வச்சது எதுவுமே நடக்காது. மறந்துட்டியா? இங்க பாரு, நாளைக்கு ஆபீஸ்க்கு வா, நம்ம பேசிக்கலாம். இப்ப அத பத்தி எதுவும் யோசிக்காத. நாளைக்கு பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆமால, ச்சே, நான் வேற அதை மறந்தே போயிட்டேன். சரி தீனா, நாளைக்கு பேசலாம். சரி, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, டென்ஷன் ஆகாத. எதுவா இருந்தாலும் நாளைக்கு நாம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ தூங்கு. ஓகே தீனா. சார் வாங்க சார். என்ன அஸ்வின், ஸ்ட்ரைட்டா இங்கே வந்துட்டீங்களா? ஆமா சார், நீங்க தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கல்ல இங்க தான் வரணும்னு. அதான் சார் ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு இங்கே வந்துட்டேன். ஓகே ஓகே அஸ்வின். சார் ராஜு சார் வரலீங்களா? இல்ல அஸ்வின், அப்பா ஆஃபீஸ் போயிருக்காரு. அதான் நான் ஃபேக்டரியை பார்க்கலான்னு வந்தேன். உள்ள போலாமா? ஓகே சார், வாங்க போலாம். Yeah. Are you good at it? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இவர் தான் இந்த ஃபேக்டரியோட சூப்பர்வைசர். இவர் பேரு பிரகாஷ். ஹலோ பிரகாஷ். ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ வரையும் ஒர்க் நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு டெலிவரி இருக்கு சார். அதுக்கு தான் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? இன்னும் ப்ரொடக்ஷன் முடியலையா? அப்புறம் QC ஒர்க்லாம் இருக்குல்ல, நீங்க கடைசி நிமிஷத்துலயே அது பாப்பீங்க. 1 டேக்கு முன்னாடியே ப்ரொடக்ஷன் முடிஞ்சிட்டு 1 டே ஃபுல்லா QC ஒர்க் பார்த்தா தானே கரெக்டா இருக்கும். ஆமா சார், ஆனா அப்படிதான் பண்ணுவோம். பட் இது கொஞ்சம் நமக்கு லேட்டா தான் சார் இந்த ஆர்டர் வந்துச்சு. ஆனா சீக்கிரமாவே கேட்டாங்க. அதனால இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வர்றவங்க QC பாத்துருவாங்க சார். ஓகே. சரி, இத பத்தி நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் நான் 1 டே திரும்பியும் ஃபேக்டரிக்கு வருவேன். அப்போ ஒர்க்கர்ஸ் எல்லார்கிட்டயும் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே ஷூர் சார். எல்லா டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸுமே இருக்கணும். கண்டிப்பா சார். சார், டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? வாங்கிட்டு வரட்டுமா சார்? நோ பிரகாஷ், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்க போய் ஒர்க்கை பாருங்க. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஜெனரல் விசிட்டா தான் இன்னைக்கு நான் வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் வரப்போ எல்லாமே டீட்டெயிலா பேசிக்கலாம். இப்ப வேற ஆர்டர் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நீங்க போய் உங்க ஒர்க்கை பாருங்க. ஓகே சார். என்ன பேபி, வந்ததுல இருந்து இப்படி டென்ஷனாவே இருந்தா எப்படி? கொஞ்சமாச்சும் கூல் ஆகு. என்ன தீனா, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ என்னன்னா எதுவுமே கண்டுக்காம ஜாலியா கூலா உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்க. நான் பேசுறது உன் காதுல விழுதா இல்லையா? எப்படி உனக்கெல்லாம் சிரிப்பு வருது? எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க தீனா. அப்பா கிட்ட இன்னைக்கு ஈவினிங்கே நான் பதில சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. நானு அப்பா கிட்ட உண்மை சொல்லிட்டுமா? என்ன பேபி நீ, நேத்து நைட்டே நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன. அப்ப இருந்த நான் இன்னும் யோசிக்காமையா இருந்திருப்பேன். ஆமால, அப்போ நீ யோசிச்சிட்டியா? என்ன முடிவு பண்ணிருக்க? உங்க அப்பா எப்ப வராங்க? உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுனியா? நான் எங்க அப்பா கிட்ட உண்மை சொல்லிடட்டுமா? வெயிட் வெயிட், கூல். நான் சொல்ற மாதிரி செய்யு.
நாம நினைச்சது தானா நடக்கும். என்ன சொல்ற? இங்க பாரு ஸ்ரீ, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னதான் நான் எங்க அப்பா அம்மாக்கு ஒரே பையனா இருந்தாலும் கண்டிப்பா எங்க அப்பா ஸ்டேட்டஸ் பாப்பாருன்னு. ஆமா தீனா, ஆனா நீ தானே சொன்ன நம்ம லவ் பண்றோம் அத சொல்லி அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன்னு. சொன்னேன். ஆனா அது கூடவே இன்னொன்னு சொன்னேன். எங்க அப்பா என்னதான் நம்ம லவ் பண்றோம்னு சொன்னாலும் கண்டிப்பா ஸ்டேட்டஸ் பாப்பாரு, பொண்ணு பேர்ல கொஞ்சம் சொத்து இருக்கணும்னு எதிர்பார்ப்பாருன்னு நான் சொன்னேன் தானே. ஆமா தீனா, அதுக்கு தானே அந்த வீடு எனக்கு தான் வரும் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன? அதான் ஸ்ரீ, இப்போ மட்டும் நீ போய் உங்க அப்பா கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னா அந்த வீடை எப்படி உனக்கு எழுதி கொடுப்பாரு? ஏன்னா ஆல்ரெடி உனக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா. சோ அந்த வீடு உன் தங்கச்சிக்கு போக சான்ஸ் இருக்குல்ல. அட ஆமால. அதனால தானே ஸ்ரீ நாம லவ் பண்ற விஷயத்த வீட்ல சொல்லாம எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து உங்க வீட்ல பொண்ணு கேட்டு உனக்கு வரதட்சணையா அந்த வீட்டை எழுதி வாங்கலான்னு பிளான் பண்ணிருந்தோம். ஆமால. ஆனா தீனா இப்ப என்ன பண்றது? நீதான் அங்கிளால இப்ப வர முடியாதுன்னு சொல்றல. இப்ப நானா போய் எங்க அப்பா கிட்ட வீடு எழுதி கொடுங்கன்னு கேட்டா எப்படி? அதுக்கு தான் ஸ்ரீ நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன சொல்ற? இங்க பாரு, இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட நீ பதில் சொல்றேன்னு சொன்னல, ஒன்னு பண்ணு. உங்க அப்பா கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லு. வாட்? அப்படி மட்டும் நான் சொன்னேன்னு வையேன், உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என்ன தினா பேசிட்டு இருக்க? நாம நினைச்சது எதுவும் நடக்காது. என்னாலாம் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது தினா. நான் உன்னதான் லவ் பண்ணேன். நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். வெயிட் ஸ்ரீ, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஜஸ்ட் உங்க அப்பா கிட்ட போய் ஓகே சொல்லுன்னு மட்டும் தானே சொன்னேன். முழுசா கேளு ஸ்ரீ. சொல்லு. நீ உங்க அப்பா கிட்ட உனக்கு இந்த மேரேஜ்ல சம்மதம்னு சொல்லு. அப்போ உடனே நாளைக்கு உன்ன பொண்ணு பார்க்க வருவாங்க. சீக்கிரமா மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். ஆமா தீனா. ஆனா உனக்கு கல்யாணம் நடக்காது. கல்யாணம் என் கூட தான் நடக்கும். அது எப்படி தீனா? இங்க பாரு ஸ்ரீ, அந்த வீடு உன் பேர்ல இருந்தா மட்டும்தான் எங்க அப்பா கிட்ட உனக்கு கௌரவம் கிடைக்கும். அதனால இந்த டைம நாம யூஸ் பண்ணிக்கணும். உங்க அப்பா கிட்ட இந்த டைம்ல நீ அவர்கிட்ட டாக்குமெண்ட்ல சைன் வாங்கினா போதும். ஆனா எப்படி தீனா நானா எங்க அப்பா கிட்ட சைன் வாங்க முடியும்? நீங்க வந்து பொண்ணு கேட்டாலாச்சும் வரதட்சணைன்னு கேட்டா கண்டிப்பா எங்க அப்பா அந்த வீடு எழுதி கொடுத்துருவாரு. அது எங்களுக்கு வந்துரும். ஆனா இப்ப நானா போய் எங்க அப்பா கிட்ட கேட்டேன்னா கண்டிப்பா சைன் பண்ணி கொடுக்க மாட்டாரு தீனா. ஏன்னா அதுல மீராக்கும் பங்கு இருக்கு. என்ன ஸ்ரீ நீ புதுசா சொல்ற? எப்பயுமே உன் தங்கச்சி நீ சொல்றதானே கேப்பா. அவ நீ ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டினா அது உனக்காக விட்டு கொடுக்குற கேரக்டர் தானே. அப்புறம் என்ன, இந்த வீட்டுக்காவது உன்கிட்ட சண்டைக்கு நிக்க போறா? இப்போ அது இல்ல. நீ அந்த வீட்டை எப்படியாச்சும் உங்க அப்பா கிட்ட இருந்து நம்ம பேர்ல மாத்தணும் ஸ்ரீ. கண்டிப்பா அந்த வீடு நம்ம 2 பேருக்கு வரணும். புரியுதா? அப்பதான் எங்க அப்பா கிட்ட நான் போய் தைரியமா பேச முடியும். தீனா இங்க பாரு ஸ்ரீ, நீ இந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கிட்டேன்னு வையேன், உங்க அப்பா சந்தோஷமா இருப்பாரு. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்லயோ எதுலயோ சைன் வாங்குற மாதிரி அப்படியே இந்த டாக்குமெண்ட் நடுவுல சொருகி சைன் வாங்கிடு. அவ்வளவுதான் ஸ்ரீ. சைன் வாங்கின அடுத்த நிமிஷம் நீயும் நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீ எதுக்காக கவலைப்படுற? அந்த வீடும் நமக்கு வந்துரும். நாம நினைச்ச மாதிரி நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு யூஎஸ் போயிடலாம். எங்க அப்பா கிட்ட நான் தைரியமா நீ தான் என் பொண்டாட்டின்னு கொண்டு போய் நிறுத்துவேன். தீனா பின்னாடி இதெல்லாம் அப்பாக்கு தெரிய வந்தா? அட நீ வேற ஸ்ரீ, தெரிய வந்தா தெரிய வந்துட்டு போகுது. நாம என்ன இங்கவா ஸ்ரீ இருக்க போறோம்? இந்த வீடு நம்ம பேர்ல இருக்குமே தவிர நாம என்ன இவங்களை வீட்டை விட்டு வெளியவா அனுப்ப சொல்ல போறோம்? இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம்? எங்க அப்பா கிட்ட காட்டுறதுக்காக ஒரு ப்ரூஃப். அவ்வளவுதான் ஸ்ரீ. ம், நீ சொல்றதும் கரெக்ட் தான் தீனா. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. கண்டிப்பா உன் கூட தான் நான் வாழ்வேன். கடைசி நேரத்துலயாச்சும் நம்ம எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடுவோம்ல. இது கல்யாணம் வரையும் போகாதுல்ல. கவலையே படாத ஸ்ரீ. நீ கல்யாண ஏற்பாடுலாம் நடக்கும். ஆனா கல்யாணம் வரையும் போகாது. அதுக்குள்ள எங்க டாடிய வர சொல்லி கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தி உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வீடு மேட்ரை நீ தான் முடிக்கணும். அதை வச்சுதான் நான் எங்க அப்பா கிட்ட பேசணும். புரியுதா? ஓகே தீனா. ஆனா இதுல பின்னாடி எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல? எங்க அப்பா அம்மாவெல்லாம் வீட்ல இருந்து போக சொல்ல மாட்டீங்களே? ஏய் சச்சா, என்ன ஸ்ரீ, ஜஸ்ட் அது உன் பேர்லயும் என் பேர்லயும் இருக்க போகுது. அவ்வளவுதானே தவிர கண்டிப்பா அது உங்க அப்பா அம்மா தான் இருப்பாங்க. போதுமா? இது போதும் தீனா. அப்போ டாக்குமெண்ட்லாம்? யூ டோன்ட் வரி ஸ்ரீ. டாக்குமெண்ட் பத்தி நீ கவலையே படாத.
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே தீனா. சொத்தை எழுதி வாங்குடி. அதுக்கப்புறம் இந்த தீனா நான் யாருன்னு காட்டுறேன்.